ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால உடம்ப நல்லா நம்ம கூலா வச்சுக்கணும். அதுக்கு ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நான் வந்து இன்னைக்கு அகர் அகர் எடுத்திருக்கேன். இதை வந்து அகர் அகர்னு சொல்லலாம், இல்லை கடல் பாசின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை வந்து நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபைனா பவுடரா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து 200 ml டம்ளர்ல வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிடட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா அரை டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. ஜவ்வரிசி வந்து கீழே வந்து அதிகமாக பிடிக்கும், அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கால்சியமும் அதிகம். இதை அடிக்கடி ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகணும். இது லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வெந்திருக்கணும். இது இப்போ வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஊற்றி வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு ஹீட் வந்து குறைஞ்சிருக்கும். இது அப்படியே இன்னொரு பாத்திரத்துல மாத்திடலாம். நம்மளுக்கு ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி பாயாசம் மாதிரி அடிக்கடி வச்சு செஞ்சு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம ஜெல்லி செய்யலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 200 ml டம்ளரில் வந்து நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாமே சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். நல்லா கரைஞ்சி வரணும். இது வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக இதை வந்து அரைக்கல, கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். இது நல்லா ஃபைனாக உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். இதை சுற்றி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கொதிச்சிருச்சு, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா எல்லா இடத்துக்குமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசி, இது நான் நைட்டே ஊற வச்சிருந்த பாதாம் பிசின், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது இன்னும் ஜெல்லி இன்னும் நம்மளுக்கு செட் ஆகலை. A few moments later. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஜெல்லியை இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து ஜெல்லி ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களா? நம்ம கடையிலலாம் வந்து வாங்கி கொடுக்காம ஹெல்த்தியாக இதை வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நம்ம அகர் அகர் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் நல்ல இந்த வெயில் டைமில் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி கொடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா ஜெல்லியாக கடையில் நம்ம எப்படி வாங்குறோமோ அதே மாதிரியே இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இதுலேருந்தே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் வந்து நான் வந்து 1 லிட்டர் பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஜவ்வரிசி, இதையும் சேர்த்துடலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். இது வந்து பாதாம் பிசின், இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் வந்து ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் போட்டாவே போதும். ஏன்னா வந்து சுகர் வந்து நம்ம ஆல்ரெடி ஜெல்லியில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உடம்ப வந்து கூலா வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இப்போ பாதாம் பிசின் வந்து நம்ம நைட்லேயே ஊற வச்சு மார்னிங் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்க ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து இதில் சப்ஜா சீட்ஸும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்மளோட வெயிட் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.